ஜீவனை விட தேவனை நேசிக்கிறேன். ஏன் உயிர் மட்டும் போதாது, ஜீவன் அவசியம் என்பதற்கு இது முக்கியமான காரியம். பிரிச்சு எழுதியிருக்கேன். உயிர்னா என்ன, ஜீவனா என்ன. உயிர் என்பது, உயிர் எல்லாருக்கும் இருக்குது. உயிர் எல்லாத்துக்கும் இருக்குதா இல்லையா? ஆனால் ஜீவன் எல்லாருக்கும் இல்லை. உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுக்கு என்ன இருக்குது அப்படின்னா உயிர் இருக்குது, ஜீவன் இல்லை, எல்லாருக்குள்ள இல்லை. சரி, இந்த உடல் என்பது என்ன அப்படின்னா உடல் சுவாசத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இதுக்கு எங்க போகணும்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு போனாதான் புரியும், இல்லைன்னா புரியாது. அவன் ஜீவ ஆத்துமாவானான். ஜீவ ஆத்துமாவான ஒட்டியுமே பிசாசானவன் என்ன பண்ண கெடுத்து விட்டான் அந்த ஜீவ ஆத்துமாவை. அதனால அவன் மரணத்துக்குள்ளாக போனான். அந்த மரணம் அது உடலாய் இருந்தது. மரணம் எப்படிப்பட்டது? உடலுக்குரிய சம்பந்தப்பட்ட காரியம். இப்ப மரணத்துக்குள்ளாக ஜீவன் எப்போ வருதோ அப்பதான் நித்திய ஜீவன் உண்டாகும். நீங்க மரணம் அடைந்திருக்கிறீங்களா? ஜீவன் உள்ளவர்களா இருக்கீங்க. உடல் என்பது மரணத்தை குறிக்கக்கூடியதாகவே இருக்கு. எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் உடல்ல மரணம் வந்தே ஆகும். ஆனா ஜீவனுக்கு மரணம் இல்லை, அது நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்க. 2 காரியம். நரகத்துல போனாலும் அது நித்திய நரகம்தான். ஜீவன் நித்தியமானது, கர்த்தர்கிட்ட போனுச்சுன்னா என்றென்றைக்கும் நித்தியமானது. அல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஆண்டவராகிய கர்த்தர் ஊதினாராம். அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கார். மனிதனை படைக்கும் போது எப்படி படைத்தார்? மண்ணினால தான் படைச்சார். உயிருடனான சுவாசம்தான் உயிர். யோவான் 14:6 சொல்றாரு, நானே ஜீவன் அப்படின்னு சொல்றார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வசனத்துல பார்க்கும்போது யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். ஏன் சொன்னார் என்பதை நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அருமையானவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 2:7 நம்ம வாசித்தோம். ஜீவ சுவாசத்தை மனிதனுக்கு அப்படியே ஆண்டவர் ஊதி அவனை உயிர் உள்ளவனாய் மாற்றினார். ஆனால் அவன் பாவம் செய்து விட்டான். எப்படி செய்தான் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. கர்த்தர் சொன்ன காரியத்தை அவர்கள் நிறைவேற்றி கொண்டே வந்திருந்த போது பிசாசானவன் உள்ளே புகுந்து வார்த்தையை வைத்து கொன்றான். பிசாசுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை கர்த்தர் எதை பேசுகிறாரோ அந்த வார்த்தையை பிடித்து அவன் எதிர் விசையாய் பேசி உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தையாகிய தேவனுடைய சுவாசத்தை எடுத்துவிட்டு மரணத்தை அனுப்புகிறவன் அவன். அதனாலே ஆதி முதற்கொண்டு ஜீவன் இல்லாமல் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே வந்தார்கள். ஆதாம் காலத்துல இருந்து ஜீவன் இல்லாம வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட பொறுப்பு என்ன பண்ண கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன பண்ண புதிதாய் வந்தார், புது ஆத்மாவா இருந்தார். அவர் நமக்கு சொல்லுகிறார், அந்த ஆத்மாவிலே ஜீவன் இருக்கிறது, அவருடைய இருதயத்திலே ஜீவன் இருக்கிறது, அதனால தான் கலங்காமல் இருங்கன்னு சொல்றாரு. அவர் வந்தாரு, புது ஜீவனை நமக்குள்ளாக வைத்து விட்டார். அல்லேலூயா சொல்லலாமே. உடல் வாழ்வு பயாலஜிக்கல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது நித்திய வாழ்வு. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, உயிர் என்பது அழியக்கூடியதா அழியக்கூடாததா? அழியக்கூடியது. உயிர் என்பது அழியக்கூடியது, அது தற்காலிக. நிறைய பேத்துக்கு உயிருக்கும் ஜீவனுக்கும் அர்த்தம் தெரியாமல் இருக்கிறீங்க. உயிர் என்பது தற்காலிகமானது. 80 வருஷமோ 120 வருஷமோ அவ்வளவுதான், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தான். ஆனால் ஜீவன் என்பது நிலைத்திருக்கும், அது நித்திய ஜீவன். இந்த உயிருக்கு ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாசிங்க. ஜீவனுக்கு ஒரு அதிகாரம் சொல்லுகிறேன். யோவான் 3:16 எடுத்து வாசிக்கும் போது புரியும். இப்ப தற்காலிகமானது அழியக்கூடியது எது அப்படின்னா இந்த உயிர். பிரசங்கி 12:7
இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. நீ முதிர் வயதாகி நீ சாக தான் போகிற, அதுதான் உயிர் வாழ்வு. உயிருள்ள ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை. உடல் ரீதியாக வாழாதீங்க, ஜீவன் உள்ளவர்களாய் வாழுங்க. எப்போ பார்த்தாலும் தண்ணிக்காகவும் சோத்துக்காகவும் வீட்டுக்காகவும் குடும்பத்துக்காகவும் அதிகமாய் வாழணும். அதிகமாய் வாழுகிறவன் ஜீவனை பெற்றுக்கொள்ளாதவனாக இருக்கிறான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன் தம்பி வாழ்க்கையை கெடுத்துக்கிற, நல்லா சம்பாதிங்க தம்பி, நல்ல சந்தோஷமா இருங்க தம்பி. இதுல சந்தோஷம் இருக்குதுன்னா இதில் உடல் ரீதியான சந்தோஷம் தான் இருக்குது. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவனுக்குரிய சந்தோஷம் கிடையாது. பிரசங்கியில நம்ம பார்க்கும் பொழுது மாயை எல்லாம் மாயை என்று சொன்னான் அல்லவா, அதுதான் உடலுக்குரியவைகள். யோவான் 3:16 நாம் பார்க்கும் பொழுது நிலைத்திருக்கக்கூடியது ஜீவன், அது நித்திய ஜீவன். இப்ப அப்படியே வருவோம். உயிர் என்பது எல்லா மனிதர்களுக்குள்ள இப்போது உயிர் இருக்குது. உயிர் இருக்குதா இல்லையா? உயிர் இருக்குது, ஆனா அது நிரந்தரம் கிடையாது. ஆனா இந்த ஜீவன் என்பது கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு மட்டும்தான் ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்கு சொல்றது புரியுதா? கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஜீவன், மற்றவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு உயிர் மட்டும்தான். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு உயிரும் ஜீவனும் இருக்கிறது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ரட்சிப்புக்குள்ளாகவே கடந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். அலைவ் என்பது உயிரோடு இருப்பது. ஏன் உயிர்? அலைவ் எவ்ரிமோர். ஜீசஸ் இஸ் அலைவ். இப்ப ஜீவன் என்பது நாம் பார்க்கும்போது ட்ரூலி லிவிங், உண்மையாக வாழ்வது. அல்லேலூயா சொல்லலாமே. இப்ப உண்மையாக ஆதாம் ஏவாள் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். திடீர்னு என்ன போனா பொய் வந்து விட்டது. பொய்யனும் பொய்யுக்கு பிதாவானவன் உள்ளே நுழைந்தான். அதனால பொய் ஆள ஆரம்பித்ததுனால அவங்களுக்கு இருந்த ஆளுமையானது, ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்த உண்மையான ஆளுமையானது நிப்பாட்டப்பட்டது. அதனால ஜீவனை இழந்து போனார்கள். ஆளுமை நிப்பாட்டப்பட்டது. ஜீவனோடு வாழ்வது என்பது ஆளுமை மிக்கது. அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்தோடு என்ன பண்ண ஒன்றித்திருப்பது ஜீவனோடு வாழ்வதாய் இருக்கிறது. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாட்டு பாடி ஜெபம் பண்ணும் போது என்ன பண்ணா பலவீனம் இருக்குது. பலவீனத்தோடு அப்படியே உக்காந்திக்கிறீங்க. இந்த நிலைமை மாறணும். உங்களுக்குள்ளே ஜீவன் இருக்குமானால் எவ்வளவு நேரம் வேணுமானால் நின்றுகிட்டே இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லலாமே. எவ்வளவு நேரம் வேணுமானால் ஊழியம் செய்ய முடியும். என்னன்னா அந்த ஆர்வம், பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதல் இருக்க வேண்டும். ஜீவன் இருப்பவர்கள் தேவனுக்காக நின்று கொண்டிருப்பார்கள். ஆமென் சொல்லலாமே. மதத்தை சார்ந்தே இருக்கும்போது எப்படி ஜீவன் நல்லா இருக்கும்? இன்னைக்கு செத்தாலும் உங்க நம்பிக்கை என்னன்னா, என்னை ஆர்சி கல்றையில தோட்டத்துல வச்சிருவான், அதுக்கு பேர் உயிர். நான் ஜீவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு செத்தாலும் உங்களுக்கு எங்க கல்ற இருக்கு? ஆர்சி கோயில கல்ற இருக்கு. அவன் தரமாட்டான்லாம் சொல்ல மாட்டேன், தந்துருவான். ஏன்னா அவன் மரணத்துக்கு அதிபதி, அவன் லூசிபர். அவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது, ஜீவனை கொடுக்க முடியாது. அவன் மரணத்தை மட்டுமே உடையவனாய் இருக்கிறபடினாலே மரணத்தின் தோட்டங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறான். நான் ஆவிக்குரிய ஜீவ விருட்சங்கள் உள்ள தோட்டத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். வெறும் சுவாசத்தோடு இருப்பது போதாது, ஆத்தும ஆண்டவரோடு வாழ வேண்டும். தீர்மானம் என்ன அப்படின்னா, நான் கிறிஸ்துவோடு உண்மையாய் வாழ வேண்டும். பொய்யா வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யார்? ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த பிறகு. அதனால பொய்யை ஆண்டவர் அனுமதிக்கவில்லை, வெளியிலே துரத்திட்டார். நீங்க இங்க வந்துட்டு பொய்யாய் ஆராதிக்க கூடாது, ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தான் இருதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிற தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுடைய அலைவ் எம்டியா இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன தெரியுமா? வெறும் உயிர் வாழ்வு, உள்ளுக்குள்ளே காலியான வாழ்க்கை. அருமையானவர்களே, அலைவ், லாஸ்ட் லைஃப் அப்படின்னா என்ன தெரியுமா? இழந்த ஒரு வாழ்க்கை, இழந்து போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்க கூடாது. அநேகருடைய வாழ்க்கை இழந்து போன வாழ்க்கை. எங்க? பெந்தகோஸ்தே சபையில வந்து உக்காந்துக்கிட்டு அல்லது ஆவிக்குரிய திருச்சபையில உக்காந்துக்கிட்டு நினப்பு பூரா என்ன பண்ணா இழந்து போன வாழ்க்கையாகவே இருக்கிறது.
இழந்து போன வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம், தீய வழியில் வாழ்வை தொலைத்த ஒரு பிள்ளை இருக்கிறான். அப்பா விட்டு வெளியே போனவன் இருக்கிறான். லூக்கா 15:13-16 வரையிலும் வாசிக்கும் போது தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவன் திடீர்னு பார்த்தா மாம்சத்திற்குரிய வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான். அருமையானவர்களே, கர்த்தரை நம்ம ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா சொல்லலாம். ஆதாம் ஏவாள் கர்த்தரை ஏமாற்ற பார்த்தாங்க. அதனால தான் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை விட்டு அமுச்சு விட்டார். அவங்களுக்கு ஜீவ ஆத்துமாவை கொடுத்தார். அவர்கள் தொலைத்து விட்டார்கள். தொலைத்து விட்டு என்ன பண்ணா அதை கண்டுபிடிக்கவும் தெரியல. அதனால தான் ஆண்டவர் போயிட்டு வான்னு அமுச்சு விட்டார். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று யோசித்து பாருங்கள். இழந்த ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்காக தான் தேவன் ஒரு உதாரணத்தை சொல்றார். அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு போன ஒரு மகன், அந்த மகன் வாழ்க்கையை தொலைத்து விட்டான். அவன் சாப்பிட்டான், நல்லா கவனிங்க, சாப்பிட்டான், படுத்து தூங்கினா, அலைந்து திரிந்தான். ஆனால் அது வெறுமையான வாழ்க்கை, காலியான வாழ்க்கை. நித்திய வாழ்க்கை என்பது அப்பாவோடு கூட இருக்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை யாருமே புரிந்து கொள்ள முடியாது. இன்னொன்று காரியத்தை சொல்றேன், அலைவ், ட்ரூலி லிவிங் இன் கிரைஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோவாவின் காலத்துல மக்கள் என்ன அப்பனா வாழ்ந்து கொண்டு தான் இருந்தாங்க. ஆனா காலியான வாழ்க்கை வாழ்ந்ததுனால ஆண்டவர் அந்த மக்களை அழிச்சு போட்டாரு. ஏன்னா இழந்து போயிட்டாங்க வாழ்க்கைய. பாவத்தினாலே அவர்கள் தொலைந்து அழிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு கர்த்தரை பத்தி தெரியாதுங்கிறீங்களா? தெரியும். ஆனா மனம் திரும்புதல் இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படுதல் இல்லை. அவர் சொல்றது ஒண்ணு, இவங்க செய்யறது ஒண்ணு. ஆதாம் ஏவாள் அப்படிதான். ஆண்டவர் சொன்னது ஒண்ணு, இவங்க செஞ்சது ஒண்ணு. அதனால அவங்க வாழ்க்கை தொலைக்கப்பட்டது. நீங்க சிந்திக்கிற காரியம் என்ன? நீங்கள் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். நான் ஜீவனுக்காக போராடி கொண்டிருப்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உயிருக்காக வாழ்றதை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க. நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வதை குறித்து மேன்மை பாராட்டுறேன். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக தான் ஜீவன் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வந்தது என்றால் உங்க லைஃபே என்ன பண்ண சேஞ்ச் ஆயிரும். பாருங்க, உயிரோடு இருப்பது எம்டி, அது போதாது. பாவத்தில் உயிரோடு இருப்பது லாஸ்ட், இது ஆபத்தானது. கிறிஸ்துவோடு வாழ்வதே ட்ரூலி லைஃப், அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எல்லாம் சொல்லுங்களேன். கிறிஸ்து இல்லாமல் இருப்பது, கிறிஸ்து இல்லாமல் இருப்பது காலியான வாழ்க்கை, காலியான வாழ்க்கை, அது எம்டி, அது எம்டி. பாவத்தில் உயிரோடு இருப்பது, பாவத்தில் உயிரோடு இருப்பது இழந்த வாழ்க்கை, இழந்த வாழ்க்கை, அது லாஸ்ட், அல்லது லாஸ்ட். பாவத்தில் உயிரோடு இருப்பது இழந்த வாழ்க்கை. சரி, அடுத்து நிறைவாக இயேசுவோடு வாழ்வது நித்திய வாழ்க்கை. நிறைவாக இயேசுவோடு வாழ்வது நித்திய வாழ்க்கை. இதுதான் ட்ரூலி லைஃப். இதுதான் ஆசீர்வாதமான காரியம். ஆசீர்வாதத்தை இது கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அருமையானவர்களே, மிகவும் எளிமையான காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். உங்களுக்கு புரியும்படியாய் சொல்லி கொண்டு வருகிறேன். அப்ப அலைவுனா ஏதோ உயிரோடு வாழ்றதுன்னு அர்த்தம். நீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? ஒரு பாஸ்டரை பார்த்து நான் கேட்கும்போது, பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன். வாழ்க்கை எப்படி போகுது? ஏதோ போகுது. இப்படிப்பட்டது வாழ்க்கை கிடையாது. இதுதான் எம்டிங்கிறது. ட்ரூலி லிவிங், இது உண்மையாக வாழ்வது. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நானே உண்மை உள்ளவர் என்கிறார். அல்லேலூயா. பொய்யுரையாத கர்த்தராகிய தேவன். அதனால அவரை கெட்டியா பிடிச்சு கொள்ளுங்கள். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் பிசாசு. அவனும் ஒரு பிதா தான். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். பிதா சொல்வதை நிறைவேற்ற வந்தார். வார்த்தையாகிய தேவனை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வாழும். இங்க உயிரோடு இருப்பவர்கள் பாவத்திலே வாழலாம். ஜீவனோடு இருப்பவர்கள் பாவத்திலே வாழ முடியாது, பரிசுத்தத்தில்தான் வாழ முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆர்சி பைபிளில் ஜீவன் என்கிற வார்த்தையே கிடையாது, உயிர் மட்டும்தான் இருக்குது. வாசித்திருக்கீங்களா? ஜீவன் என்கிற வார்த்தை இதுல இல்ல. உயிர் என்ற வார்த்தை மாத்திரமே திருவிவிலியத்தில் இருக்கு. ஜீவன் என்கிற வார்த்தை இல்லை. அப்ப பரிசுத்தத்தில் வாழ்வதுதான் ஜீவன். எல்லா கரங்களை தட்டுங்க, எல்லாம் சொல்லுங்க. பரிசுத்தத்தில் நான் வாழுகிறது தான் எனக்கு வாழ்க்கை. பரிசுத்தத்தில் நான் வாழுகிறது தான் வாழ்க்கை. உண்மையான வாழ்வு, உண்மையான வாழ்வு, பரிபூர்ண வாழ்வு, பரிபூரண வாழ்வு, கிறிஸ்துவினுடைய ஆவி, கிறிஸ்துவினுடைய ஆவி, கிருபை, கிருபை, இவை எனக்கு ஜீவன். இவைகளுக்கு ஜீவன். அருமையானவர்களே, வெறும் சுவாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு
சும்மா தாய் தகப்பனுடைய ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ் இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. இயேசுக்கு என்ன குரூப் ரத்தம், அந்த குரூப் ரத்தம் எல்லாருக்கும் சேரும். இயேசுவின் ரத்தம் எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கிறது. ஏன்னா அது பரிசுத்த ரத்தம். இந்த உலகத்துல வாழ்றவன் உயிருக்காக வாழ்றேன், சும்மா சுவாசத்தையும் ரத்தத்தையும் உடையவனா தான் இருக்கான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் ஆவி, கிருபை, உண்மையான வாழ்வு, பூர்ண வாழ்வு இருந்தால் மாத்திரமே ஜீவன் உள்ளவர்கள், எட்டர்னல் லைஃப் உள்ளவர்களாய், ஸ்பிரிச்சுவல் லைஃப் உள்ளவர்களாய் வாழ முடியும். அடுத்து உயிர் எங்க இருந்து ஆரம்பித்து எதுவரையில இருக்குன்னா, தாயின் வயிற்றுல இருந்து பிறந்ததுல இருந்து மரணத்தோடு முடிவடைகிறது தான் உயிராய் இருக்கிறது. மரணத்தை தாண்டி தொடரக்கூடியதுதான் எட்டர்னல் லைஃப், ஜீவனாய் இருக்கிறது. எல்லாம் கரங்களை தட்டுங்க. உயிர் என்பது தாயின் கருவில் உருவானது முதல் மரண வரலையும் கல்லற வரலையும் தான் இருக்கிறது உயிர். ஆனால் கல்லறையில் இருந்து ஒரு வாழ்க்கை புறப்பட்டு அது நித்திய ஜீவனுக்குள்ளாக இருப்பது மரணத்தை தாண்டிய ஒரு வாழ்க்கை தான். ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை, ஜீவனுள்ள ஒரு காரியம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்கள் இந்த பூமிக்குரியவர்கள், உண்மையான ஜீவனோடு வாழ்பவர்கள், அதாவது ட்ரூலி லிவிங். இதுதான் நம்ம முக்கியம். லைஃபா அலைவா, லைஃப் அலைவ் ரெண்டு ஒன்று தான். ஆனா நான் ட்ரூலி லிவிங்ல இருக்கிறது தான் உண்மை. இயேசுவே உங்கள் நோக்கமாக, அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை உண்டு பண்ணும்படியாக வந்தார். ஏன்னா உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்றார். அவரை போற்றுவதற்காக மட்டுமல்ல, பின்பற்றுவதற்காக நீங்கள் வந்திருக்கீங்க. ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ளவர்கள் அவருடைய தண்ணீரை குடிக்க வேண்டும். ஜீவனுள்ளவர்கள் அவர் தருகிறவர்களை எல்லாமே அனுபவிக்க வேண்டும். நீங்கள் ஜீவன் உள்ளவர்களா, உயிர் உள்ளவர்களா? அருமையானவர்களே, கர்த்தருக்கு உகந்த என்ன போன வாழ்க்கை வாழ்வதற்கு முற்றிலும் உங்களை ஒப்பு கொடுங்கள்.